ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரொளியில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டாக்டர் மாதிரி கெட்டப்பில் நேராக சாரதாமா ரூமுக்கு போகிறாங்க. இது பார்த்தா அஞ்சலி பாப்பா செம அதிர்ச்சியாகி என்ன இவங்க அப்பா மாதிரி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம சாரதம்மா ரூமுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து அஞ்சலி பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், இங்கே பாருமா, என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏன்னா எனக்கு சொத்து தான் முக்கியம். அதுக்கு நீங்கள் தான் தடையாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க, அதான் உங்கள் கதையை முடிக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னும் போது அஞ்சலி பாப்பா ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்வேதா வந்து, ஓ அஞ்சலி இங்கே தான் இருக்கியா, இங்கே வா அப்படின்னுட்டு, இங்கே பாரு, இதை உண்மையெல்லாம் போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்ல போறியா, இவன் நம்ம ஸ்வேதா சித்தி கிடையாதுப்பா அப்படின்னு சொன்ன அவ்வளவுதாண்டி, சொல்றதுக்கு நீ இருந்தா தானே அப்படின்னுட்டு அஞ்சலி பாப்பாவை நேரம் மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு டேங்குக்குள்ள வச்சிடுறாங்க. நம்ம ஸ்வேதா இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா அழுதுட்டு இருக்காங்க. அதுவும் கை வாயெல்லாம் கட்டிக்கொண்டு தான் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுடர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. நேராக கீழே இருக்கிறவங்க கிட்ட சாரதாமாவோட ரூம் எது அப்படின்னதும் அவங்க செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ரூம் நம்பரை வந்து சொல்ல இல்லை. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு கடைசியாக சாரதாமா இருக்கிற ரூமுக்கு வந்ததும் சாரதாமா வந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இதை பார்த்து சுடர் வந்து டாக்டரை கூப்பிட்டதும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர், இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் விட்டோம்ல, அவங்களா எங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் நம்ம சாரதாமாவை பார்த்துட்டு இருந்தவங்க வராங்க. மன்னிச்சிடுங்க மேடம், லஞ்ச் பிரேக், அதான் போக வேண்டியதான் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அவங்களும் சொன்னது சரி, இவங்களுக்கு என்ன எது ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதனால இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டதும் ஆமா மேடம் அப்படின்னதும் நேராக போய் நம்ம சுடர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வேலை மேடம் பாக்குறீங்க, இனியாச்சும் ஒழுங்கா வேலை பாருங்க அப்படின்னதும் எல்லாம் எல்சேர் தான் மேடம் பார்த்துட்டு இருக்காரு, அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக், அதனால தான் நாங்கள் அவங்கள விட்டு போக வேண்டியதாயிடுச்சு, மன்னிச்சிருங்க மேடம், இனி இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சுடர் வந்து அப்படின்னா அஞ்சலி பாப்பா எங்கே இருக்கா அப்படின்னுட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்வேதா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மனோகரி கிட்ட சொன்னதும் மனோகரி வந்து சமட் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய், அதுக்கு முன்னாடி வந்து ஸ்வேதா வீட்டுக்கு வந்ததும் இங்க பாரு, நீ எங்க போயிட்டு வர அப்படின்னதும் இப்படி சாரதமா பார்க்க போன விஷயத்த சொல்றாங்க. அப்போ நம்ம செல்வி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க. எதுக்கு செல்வி கிட்ட அப்படி பேசினேன், இங்க பாரு, இன்னொரு வாட்டி அப்படி இப்படிலாம் பேசினா அவ்வளவுதான், சொல்லாம கொள்ளாம எதுக்கடி போன அப்படின்னதும் உடனே ஸ்வேதாவும் வந்து அஞ்சலி பாப்பாவை டேங்குக்குள்ள வைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது கேட்டு மனோகரி சம அதிர்ச்சியாயி, அடி பாவி, யாரு கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணா, ஐயோ அஞ்சலிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுடர் யாரையுமே சும்மா விட மாட்டான், யாரை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு நம்ம ஸ்வேதா கண்ணத்திலே அடிக்கிறாங்க. இதை பார்த்து ஸ்வேதா செம டென்ஷன் ஆகி ஒரு 10-15 அடி மனோகரி கண்ணத்திலே அடிச்சதும் மனோகரி கீழே விழுந்துடுறாங்க. ஏய், நான் தாண்டி உன்னை கூட்டிட்டு வந்தேன், என்ன இனி அடிக்கிறியா அப்படின்னது, இங்க பாரு, இந்த சொத்து எல்லாமே வந்து என்னாலதான் உனக்கு கிடைக்க போகுது, அப்படி பார்த்தா முழு சொத்தும் எனக்கு தான், உனக்கோ அதுல ஒரு பைசா கூட தர மாட்டேன், என்ன செய்யற, கொஞ்சமாச்சு தருவேன், அடக்கி கம்முன்னு இரு, இங்க பாரு, என்னோட லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, அதுல நீயும் வந்துடாத, இங்க பாரு, இது எல்லாமே எனக்கு சப்பமேட்டர், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அது எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது, ஆனா உனக்கு அப்படி கிடையாது, பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு செம்மையா திட்டினதும் மனோகரி சம அதிர்ச்சியாராங்க. ஐயோ, என் தலையில நானே மண்ணை வாரி போட்டதா ஆயிடுச்சு, நானே அவளை கூட்டிட்டு வந்தேன், கடைசியில எனக்கு ஒரு 10% கூட தரமாட்டாளே அப்படின்னுட்டு மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சொல்ற எல்லா இடமும் தேடி பாக்குறாங்க, காணும். ஐயோ, அஞ்சலி பாப்பாவை எங்க தெரியுமே காணுமே, இந்துவுக்கா நீங்க தான் பாப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னுட்டு நம்ம சுடர் வந்து இந்து வேண்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது.